அன்பார்ந்த வாராகி பக்தர்களுக்கு வணக்கம். வாராகியினுடைய ஒரு தியானத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். வராக முகமும் சந்திரகலையோடு கூடிய இரத்தினகிரீடமும் நீலமேனியும் கோடி சூரியனை போன்ற பிரகாசமும் 8 கரங்களில் சங்கு சக்கரம் கதை கட்கம் சூலம் முசலம் அபயம் வரதம் சர்வ ஆபரண போததாய் அஷ்ட பைரவர்கள் அநேக கோடி சக்தி பரிவாரங்களோடு இரத்தினமயமான சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறாள் வாராகி தேவி. அம்பாளுடைய கரங்களிலே இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் கதை கட்கம் சூலம் முசலம் என்று 6 ஆயுதங்கள் இருக்கிறது. இந்த 6 ஆயுதங்களை பற்றியும் நாம் ஒன்றொன்றாக பார்க்கலாம். இப்பொழுது சங்கு என்கின்ற ஆயுதத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். சங்கு என்பது கடலில் கிடைக்கும் புனித சிப்பி. இதனுடைய புராண பெயர் பஞ்சஜன்யம். பஞ்சஜன்யம். சங்கு ஒளி ஓம் என்ற பிரபஞ்ச ஆதிநாதத்தின் ஒளி. ஓம் என்ற ஒளியின் பீஜம் பம். இந்த பம் என்ற பீஜம் ஓம் என்ற ஒளிக்குள்ளே இருக்கிறது. பீஜம் என்றால் வித்து என்று பொருள். வித்து என்றால் தமிழிலே விதை என்று சொல்வார்கள். இந்த பம் என்ற பீஜம் ஓம் என்ற அதிநாத ஒளியை எழுப்புகிறது. இந்த பம் என்ற மந்திரம் ஆகாய சக்கரத்தின் பீஜம். இது யகார சக்கரம் நடுவிலே இருக்கிறது. ஆகாயத்தை நோக்கி பம் பம் என்ற மந்திரத்தை ஆதிசக்தியான அகோரகாளியை மனதிலே நினைத்து தியானம் செய்து வந்தால் அம்பாள் நமக்கு காட்சி தருவாள். நம்முடைய கண்ணீரை துடைப்பாள். அன்னையினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பதை கூறி அன்பார்ந்த வாராகி பக்தர்களுக்கும் பத்ரகாளி பக்தர்களுக்கும் கூறிக்கொள்கின்றேன். மேலும் அன்பார்ந்த கன்னியம்மனை குலதெய்வமாக கொண்ட அன்பர்கள் வேங்கை சாமியை இல்லற சந்நியாசியாக இருந்து மாமிசம் சாப்பிடாமல் இருப்பவர்கள் வேங்கையினுடைய உபதேசங்களையும் வேங்கையின் மந்திரங்களும் மற்றும் அதி சூட்சுமமான பஞ்சாட்சர பஞ்சபட்சி வித்தையை கற்றுக்கொள்ளலாம். மேலும் தொடர்புக்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம்.